வெல்கம் டு டியூன் ட்ராக். 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் வேணுமா? ஆமாம், அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, புல்லட்டிங் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சொற்களின் வகைகள் யாவை அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் மோஸ்ட்லி இப்படி தான் எழுதுவீங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அப்படி தான் எழுதுவீங்க. ஆனால் மோஸ்ட்லி எப்படி எழுதணுன்னா, இந்த மெத்தடில் எழுதுறது மோஸ்ட்லி தப்பு. எல்லாருமே மோஸ்ட்லி இப்படி தான் போடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் எழுதினாலும் கொஷின்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். வேர்ட்ஸிங்ஸு எழுத்துக்கள் எல்லாமே ஆன்சர் கரெக்ட் தான். பட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 2, மைண்ட் மேப்ஸ் போட்டு எழுதும்போது இல்லை, ஆக்சுவலாக படிக்கும்போது மைண்ட் மேப்ஸ் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அபவுட் த சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு இருக்குன்னா, பேராகிராஃபாக எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு இது ஒரு ராங் மெத்தட்னா நான் சொல்லணும். அதுக்கு பதில் இந்த மாதிரியான ஈஸியான மைண்ட் மேப்ஸ் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாடர்ன் இந்தியானுக்குன்னா ஃபர்ஸ்ட்டில் ரிட்டன் சோர்ஸ் இருக்குது, மெட்டீரியல் சோர்ஸ் இருக்குது. மெட்டீரியல் சோர்ஸ்னால் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், ஸ்டாச்சுஸ், காயின்ஸ் இதெல்லாம் வந்துடும். இதே ரிட்டன் சோர்ஸ்னால் ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட்ஸ், டைரிஸ், நோட்ஸ் இதெல்லாம் வந்துடும். ரிட்டன் சோர்ஸஸ் இருக்கிறேன்னா அச்சீவ்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொஷின்ஸாக கூட நீங்கள் ஈஸியாக மெமரி பண்ணலாம். டிப் நம்பர் 3, பாக்ஸிங் ஈக்குவேஷன். பாக்ஸிங்னா இது ஒன்று கேம்ஸில் வர பாக்ஸிங் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்கன்னா, இட் அக்கர்ஸ் when a strong ஆட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு ஃபுல்லாக ஆசிட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதின பிறகு HCl ப்ளஸ் NOH ஃபார்ம்ஸ் NaCl ப்ளஸ் H2O. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்கள. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஈஸியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு இது ஒன்றுனா, நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவே போடுறதுக்கு. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷ்னல் வீடியோஸே இதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி சாங்ஸ் தான் போடுவேன், சாங்ஸும் பஞ்சாங்கமும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட முடியும். வேறு என்ன வேணும், எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் போடுறேன். பாய் ஃப்ரம் டியூன் ட்ராக்.